கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் அதிசயமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக திருப்பதும் கிருபை என்ற வசனத்தின்படி கிருபையினால் தாங்குகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. மட்டுமாய் நீ பாராட்டின கிருபைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேஷமாக அந்த வாலிபர் கூட்டத்தை இப்படி கரத்தில் ஒப்படைக்கிறேன். சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தாவே, வாலிபனின் வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகரை நினை என்ற வசனத்தின்படி ஆண்டவர் வாலிப பிராயத்திலும் தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்து உண்மை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீரை வழிநடத்தி தரவேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளில் நேரத்தை செலவு செய்ய உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நேரத்தை செலவு பண்ண கர்த்தாவினை கொடுத்த வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கூட்டம் ஆண்டவரே முடிகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரை எங்கள் மீது ஊற்றுவீராக. அதை நாங்கள் உணரத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொருவரும் உணர்ந்த ஆண்டவரை உமக்குள்ளாக ஆண்டவர் இந்த பரிசுத்தமான மகிழ்ச்சியில இருக்க கர்த்தாவை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய நீர் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த காரியத்தை நீர் பேசுவீராக. உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை போதித்து நடத்துவீராக. உம்முடைய கிருபையின்படி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாட்டு புக்கில் 232வது பாடல், நன்றி பலி பீடம் கட்டுவோம்.
அல்லேலூயா. நம்மளுடைய சபையோட அடிப்படை சத்தியமே கர்த்தர் நல்லவர்னு தான். இப்போ நம்ம அவரை பற்றி தான் பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர்ன்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், நம்மளைய அவருக்கு சத்துருவாக இருந்தப்ப நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். அதனால நம்ம வரப்போகிற பாவங்கள் முதற்கொண்டு கர்த்தரால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். மனுஷர் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் அடுத்து, கர்த்தரால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம், அதுங்கிறது உண்மை. அதனால தான் அந்த ஒரு காரணம் போது அவர் நம்ம நல்லவர்னு சொல்கிறதுக்கு. அதனால நம்ம அப்போ அவரை பற்றி பாட போகிறோம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, அந்த பாட்டு பாடுவோம். நல்லவரே
பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 22 வாசிங்க. 22ல் 1 to 5 முதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே, அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் காலையில் எழுந்து தன் கழுதையை சேலம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிடித்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே பார்த்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் பொழுது கொண்டே உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். உங்களுக்கு இந்த காரியம் தெரியும். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, உன்னோட மகனை நீ பலி கொடுக்கணும், ஈசாக்கை பலி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே பாருங்கள், எப்போ 100வது வயசில் தான் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய யாருமே 1 வருஷம் 2 வருஷம் லேட்டானாலே குழந்தைய ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவாங்க. இவர் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே அதிகாலமே எழுந்து போகிறாரு. ஆண்டவர் நீ இந்த ஊருன்னு இதெல்லாம் சொல்லலை, நீ போ, அந்த மலையில் அங்கே போகிற இடத்துல காட்டுவேன்னு சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்க. 3 நாள் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் 3 நாள் கழித்து ஆண்டவர் காட்டின மலை, அந்த இடத்துல தான் ஆண்டவர் ஈசாக்கு பலி கொடுக்குறாரு. அதான் இதுதான் டிவைன் டைரெக்ஷன் சொல்லுவாங்க. ஆண்டவர் காட்டுற வழியில் போகும்போது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் போகும்போது நம்மளுக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதங்களையும் தருவார். ஏன்னா நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிற நாள்லாம் ஒரு ஆசீர்வாதம் வர முடியாது. விசுவாசிக்கலாம், நம்ம சபைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அது முக்கியமானது. நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், நான் அப்படியே தான் வாழ்வேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இது நிமித்தம் நம்மளோட சந்ததியும் பாதிக்கப்படும். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிஞ்சிட்டு அப்புறம் அந்த இடத்துல போய் பலி கொடுக்குறாரு. ஆதியாகமம் 22:12. நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் ஒரு ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு தெரியும்ல ஆபிரகாம் பயப்படுவான்றது. ஏன் திரும்ப சோதிக்கிறாரு அப்படின்னா, நம்ம செய்கிறோமான்றது சில விஷயங்களை நம்மளை பார்ப்பாரு, சோதிச்சு பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவரே அவரை சாட்சி கொடுக்குறாரு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது செஞ்சு பார்த்துட்டு தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. 16, 17, 18. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சோதனைக்கு கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா ஒரு சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் ஏன் ஆபிரகாம் குறித்து உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு போகணும், வெளியில் போகணும், சில காரியங்களை பண்ணணும். அப்போ ஆண்டவர் நீங்களாம் ஒரு வழி எடுக்கவே கூடாது. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி காட்டுவாங்க, அந்த வழியில் போகக்கூடாது. ஆண்டவர் காட்டுற வழியில் போகும்போது உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி துன்மார்க்கர் சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும்னு இருக்குது வசனங்க. ஏன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தான் வருது. அவர் கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் வந்திருக்காது. இப்போ ஆபிரகாம் குறித்து பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஈசாக்கு குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 26, 1, 2, 3. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பட்டத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பட்டம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில்
உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தின் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் விட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பார்த்துக்கோங்க, ஈசாக் ஆபிரகாமோட பையன். ஈசாக்குக்கு வந்து ஒரு 40 வயசில் திருமணம் ஆகுது. திருமணமாகி அவருக்கு 20 வருஷம் குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஏசா யாக்கோப் 2 பேர் பிறக்கிறாங்க. அப்போ அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்போ ஆபிரகாம் காலத்தில் உண்டான ஒரு பஞ்சம் மாதிரி திரும்ப ஒரு பஞ்சம் உண்டாகுது. அப்போ எல்லாரும் அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எகிப்துக்கு போகலாம், எகிப்தில் போனால் செழிப்பாக வாழலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருன்னு சொல்லிடுறாரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணன்னு வேற சொல்லிடுவார். அப்போ அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கேயே இருக்கார். இப்போ நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. சின்ன ஊர்லேயும் சம்பாதிச்சு பெரிய பெரிய பணக்காரவங்கெல்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய அவர் சொல்லுவார் இந்த ஊரில் இரு. நம்மளுக்கு இந்த ஊர் பிடிக்காமல் இருக்கலாம். சில சொல்லுவாங்க நாங்கள் சென்னை போனால் தான் நல்லா வளர முடியும், நான் இங்கே இருந்தால் பண்ணவே முடியாது. இந்த ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம உட்கார்ந்து கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் எங்கே சொல்கிறீங்க, என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிள்ளைகள் சொல்லும் போது உங்களுக்குன்னு ஒரு டைரக்ஷன் வச்சுருப்பார் ஆண்டவர். அது வந்து கர்த்தரோட வழி. அது உங்களோட அந்த வழியில் நீங்கள் போகும்போது கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். அந்த வழியில் நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதமும் தங்கும். ஆதியாகமம் 26:12-13. பாருங்க எப்படி ஆனாராம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் இந்த இது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் வந்து தான் பிள்ளைக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஈசாக்கும் கீழ்ப்படுகிறாரு. நம்ம கீழ்ப்படியும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளோட பேசுவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கு ஏன்னா ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சோதாம் குமாரம் அழிக்க போகிறத ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு தன்னோட அவங்க வீட்டு வேலைக்காரங்க முதற்கொண்டு அவங்க ஆபிரகாம் நீ ஆண்டவரை தான் கும்பிடணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருப்பாரு. பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி தான் அவங்களோட வம்சத்தில் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அதனால் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிற போது என்ன ஆகுறோன்னா ஆண்டவர் சில ரகசியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். சொல்கிறாங்களே சிலர்லாம் சபையில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார் இதை வெளிப்படுத்தினாருன்னுவாங்க. அந்த மாதிரி சில சும்மாவும் சொல்கிறவங்களும் இருக்காங்க, நிஜத்துக்கே உண்மையாக ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்கவங்க கரெக்டாக முதவே வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு, தம்பி உங்களை குறித்து ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவன் நம்மளோட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற விஷயம். அப்போ நம்ம தேவனுக்கு நம்மளோட வாழ்க்கையை கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட ரகசியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரோட பிள்ளையாக வாழ முடியும், நம்ம ஐஸ்வர்யவானாகவும் வாழ முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு மேலே அபிமெலேக்குன்னு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவர் போராமல் கொள்கிற அளவுக்கு வளருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு என்ன பண்ணுறாரு, நீ இந்த ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஊரை விட்டு போயிரு, நீ இங்கே இருக்கிறனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நீ போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கேராருன்னு ஒரு இடத்துக்கு வந்து கூடாரம் போட்டு தங்கியிருக்காரு. ஈசாக்கா அவரோட ஃபேமிலி அவங்களோட வேலையாட்கள் எல்லாரும் வந்து தங்கியிருக்காங்க. அங்கே அவங்க ஒவ்வொரு துறவு தோண்டும் போதும் தண்ணியே மற்றவங்க துறவு தோண்டும் போது தண்ணி வரமாட்டேங்குது. ஆனால் அவங்க துறவு தோண்டும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணி வருது. அப்போ ஈசாக்கு தொட்ட காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கனால எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இதை பார்த்தோன்னே எல்லாரும் சண்டை போடுறாங்க. 4 இடம் வந்துட்டு 4ஆவது இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துறாரு அமைதியாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல அவர் சண்டை போடவே இல்லை, அமைதியாக போயிடுறாரு. சங்கீதம் 1:3 வாசிங்க.
யாரை சொல்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க மனுஷன் பாக்கியவான். நம்ம அதிக நேரம் மொபைலில் இருக்கக்கூடாது. எதில் இருக்கணுமா? நிறையா இப்போ என்ன பண்ணுறாங்க பிள்ளைகள்லாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் மெசேஜ் சேட் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வாலிப பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்காதீங்க, உண்மையாக இருங்க. தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருக்கும் போது கர்த்தருடைய அந்த மொபைல் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கையில் வந்து வேதம் வாசிக்கிற நேரம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேதத்தை வாசிக்காமல் அதிக நேரம் மொபைலில் தான் இருக்கீங்க. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மாதிரி தான் ஈசாக்கு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க கரெக்டாக அந்த 4 நேரம், எப்படி முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொழுவாங்க 5 நேரம், அந்த மாதிரி இவங்கெல்லாம் கரெக்டாக ஆண்டவரை நேரத்துக்கு தியானம் பண்ணனால தான் ஆண்டவர் வந்து அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணார். அப்போ நம்ம செய்கிறதும் வாய்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதிக நேரம் ஆண்டவருக்கு தான் இருக்கும், ஆண்டவருக்கு வேதத்து மேலே பிரியமாக இருக்கணும். இன்னொன்று, மற்றவங்க காரியத்தில் உட்காந்து துன்மார்க்கரோட உட்காந்து பேசிக்கிட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு வெட்டியாக அவங்க பேசுகிறதெல்லாம் நல்லாயிருக்கும், இன்பமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துட்டு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் மாற கற்றுக்கோங்க. அதிக நேரம் தேவனுக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நோவாவை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 6 20, 21, 22. நோவாவை குறித்து படிச்சிருக்கலாம், தெரியும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நோவா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜல பிரளயம் வரவே இல்லை. ஆண்டவர் வந்து சொல்கிறார், வெளிப்படுத்துகிறார் ரகசியத்தை, உலகத்தை. ஏன்னா ஜனங்களோட பாவம் பெருகிடுச்சு, நான் உலகத்தெல்லாம் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவாட்ட சொன்ன உடனே நோவா உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த ஒரு பேழை ரெடி பண்ணணும்னு அதுக்கு அந்த பேழை ரெடி பண்ணும்போது நல்லா பெருசாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் இவரை எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, என்ன லூஸ்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வராது அப்படின்னு எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவர் கூட பிள்ளைகளே சொல்லியிருப்பாங்க, ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் இவர் அதை கீழ்ப்படிஞ்சு அந்த பேழை செய்கிறாரு. இன்னொன்று, மிருகங்களை, ஒவ்வொரு ஜோடு மிருகங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லும் போது அவங்க பிள்ளைகளும் சேர்ந்து தான் இதுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. அப்போ அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த ஒவ்வொரு மிருகங்களையும் அந்த பேழைக்குள்ளே கொண்டு வர்றாங்க. எல்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போ எல்லாம் இது எத்தனை நாள் நடக்குதுன்னா, எப்படி குறைஞ்ச ஒரு 2-3 வருஷம் நடந்திருக்கணும் இங்கே ஒரு பேழை ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் அத்தனை வருஷமும் அவங்கள எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க காதில் போட்டுக்கவே இல்லை. ஏன்னா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பேழை ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை பேழைக்குள்ளே அடைச்சி 40 நாள் மழை பெய்யும். அந்த பெய்கிற அளவுக்கு அப்போ இவங்க மட்டும்தான் சேஃப்டி ஆகிறாங்க. ஏன்னா இவங்க 3 குமாரர்கள், நோவாவோட 3 குமாரர்களும் அவங்க 3 குமாரரோட மனைவிகள் மட்டும்தான் ஆண்டவர் அவங்கள உள்ளே வச்சுட்டு அடைச்சிருவார். அப்போ அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்படுறாங்க, மற்றவங்க யாருமே காப்பாற்றப்படலை. அப்போ மழை வந்து அந்த இது நடக்கும்போது எல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க, ஐயோ நம்ம முதவே கேட்டிருந்துருக்கலாம் போலையே அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு வர ஆபத்துக்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் காப்பாற்றுவார். நம்ம எப்படி ஆதியாகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கும், ஒரு செடி ஆண்டவர் வந்து எதுலேருந்து செடி உண்டாக்குறாரு, மண்ணில் இருந்து தான். ஆதியாகமம் 1 வாசிச்சிங்கன்னா தெரியும். செடியில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஒரு செடி உண்டாகணும்னா மண்ணிலிருந்து தான் செடியை உண்டாக்குறாரு.
அது போல தான் ஒரு மண்ணில் இருந்து அந்த செடியை நம்ம பிடுங்கிட்டோம்னா எப்படி அது வளராதோ செழிக்காதோ, அது போல் நம்ம தேவனிடத்துலேருந்து வழி விலகிட்டோம்னா நம்ம செழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம செழிக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அது போல தான் ஜலத்திலிருந்து மீனை எடுத்துட்டோம்னா எப்படி மீன் ஜீவனற்று போகுதோ, அது போல தான் ஜீவனுள்ள வார்த்தை நம்ம தேவனிடத்தில் இருக்குது. அவரோட வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த ஜீவ தண்ணீரை நம்ம டெய்லி குடிக்கும்போது, நம்ம கர்த்தரிடத்துல சேர்ந்திருந்தால் தான் நம்மளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளாக வாழணும். இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு விரோதமாக எவ்வளோ மனுஷங்க எழும்பினாலும் சரி, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னொன்று, நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நம்மளுக்கு விரோதமாக செய்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்க, நம்ம ஆண்டவரை தேடுற பிள்ளையே இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு யோசிப்பாங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் மட்டும்தாங்க கும்பிட்றேன், ஆனால் பாருங்கள் உலக பிரகாரமாக அவங்க தவறுகள் செய்கிறவங்கலாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன் அவங்க நல்லா இருக்காங்கன்னா, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தெரியும். ஆனால் கர்த்தர் அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துறதுக்காக தான் அவங்கள வச்சுருக்காரு. இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்க என்றைக்கோ செத்துருக்கணும், இல்லை அழிஞ்சிருக்கணும். ஆனால் அவங்கள ஏன் வச்சுருக்காரு ஆண்டவர்னா, அவங்க முன்னாடி நம்மளை உயர்த்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். அதனால் நம்ம மற்ற மனுஷங்களோ மற்ற பாவிகளோ துன்மார்க்கர்களோ நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம தேவனோட பிள்ளைகள். அப்போ தேவனோட பிள்ளைகள்னு எப்படி இருக்கும்? தேவ சாயலாக இருக்கணும். மற்றவங்களுக்கு எப்படி தேவனுக்கு நன்றியோடு இருக்க பிடிக்குமோ அது மாதிரி தான். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள்கிட்ட நன்றியெல்லாம் வாங்கிட்டு உங்கள்கிட்ட நிறைய நன்மைகளை பெற்றுட்டு உங்களுக்கு விசுவாசமாக உங்களை பார்த்தா கண்டுக்காமல் போனால் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு நன்றியோடு இருந்தால் பிடிக்கும்ல. அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கும் பிடிக்கும். அப்போது நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். அதனால் நீங்கள் தேவனோட பிள்ளைகள்னீங்கன்னா தேவ சாயல் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் பெரிய பிள்ளைகளாகி வெளியில் போவீங்க. உங்கள் நிமித்தம் 4 பேர் சாட்சியாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும். மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது 2வது. நீங்கள் சாட்சியாக வாழும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. என்றைக்குமே தேவனை விட்டு வழி விலகாதீங்க. அது ஏன்னா இன்னொன்று என்னன்னா, தாவீது பார்த்தீங்கன்னா உரியான்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அவங்களோட இதுலேயே தளபதி, பெரிய தளபதி. அவங்களோட மனைவி தான் பத்சேபாள். அவங்கள்ட்ட அவர் உரியாவை கொல்லணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அது நிமித்தம் தான் தாவீது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் தாவீதோட பிள்ளையே ஏன் கொல்றாருன்னா, அந்த உரியாவோட ஒருத்தவங்க தான் உதவி செய்வாங்க தாவீதை இது பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம அறுப்போம். ஏன்னா தாவீது ராஜாவானதுக்கப்புறமும் நிறையா ஓடுறாரு, கஷ்டப்படுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற மனிதன். நம்ம எப்படி சில ஏன்னா இன்றைக்கி நம்ம பழைய உடன்படிக்கையில் இல்லை, புதிய உடன்படிக்கையில் தான் இருக்கும். நம்ம கிருபையுள்ள தேவன் தான். ஆனால் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நான் எல்லா பாவம் பண்ணிவிட்டு அப்புறம் மாறிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளோட கிரியைக்கு தக்க பலன் நம்மளுக்கு கிடைக்கும், ஆசீர்வாதமும் வரும். அப்போது தாவீது மாதிரி ஆனால் ஆண்டவர் தாவீது சொல்கிறார், எனக்கு இதயத்துக்கு ஏற்ற மனிதன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது பாவ காரியங்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு செய்கிற ஏதாவது இருக்கலாம், அது நம்மளுக்கு கண்டிப்பாக பின்னாடி வரும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இப்படி உண்மை உள்ளவர்களாக நடந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஸ்தோத்திரம்.